Hello children, welcome again to this online session. This is grade 5 English class. Before we start the class, a short prayer. Open your eyes. In this class, we are going to learn the vocabularies and question and answer section of the lesson, the two pigeons. The two pigeons ஒரு lesson படிச்சோம் இல்லையா? அந்த லெசனோட வெக்காபுலரிஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த கிளாஸில் நம்ம இப்போ அந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் த லெசன் இல்லையா? அந்த லெசன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த நான் டீட்டெயில் நீங்கள் அது வந்து இப்போ நம்ம படிக்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபார் தட் யூ டர்ன் டு பேஜ் 91. ஃபர்ஸ்ட் யூனிட் சப்ளிமெண்ட்ரி. இந்த டூ பிஜன்ஸ் இல்லையா, அந்த கதை உங்களுக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா? ரெண்டு புறா இருக்கும், ஒரு ஹீ பிஜன் ஒரு ஷீ பிஜன் இருக்கும். அது வந்து என்ன செய்யும், அந்த ஹீ பிஜன் வெளியில் போன நேரம் பார்த்து அது ஒரு வேடங்கிட்ட மாட்டிட்டு அப்புறம் அந்த ஷீ பிஜன் எப்படி காப்பாற்றுறது தான் வந்து இந்த லெசன்லேயே உங்களுக்கு அந்த ஸ்டோரி நல்ல ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அது சம்மந்தமாக கொடுத்துருக்குற அந்த வெக்காபுலரிஸ் நம்ம பார்க்கலாம். சரியா? அதுக்கு நீங்கள் வந்து பேஜ் நம்பர் 91 யூ டேக். In page number 91, true or falseன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த டாப்பில் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். The pigeon started to worry for a friend. ஓகே, ஏன்னா அந்த வந்து ஷீ பிஜன் வந்து அந்த மரத்தில் உட்காந்துருக்கு, ஒரு மரத்தில் அது ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஆனால் அந்த ஹீ பிஜன் வரவே இல்லை. சரியா? அந்த மரம் தேடி அதோட ஃப்ரெண்டை தேடி அது வரவே இல்லை, அதனால அது ரொம்ப கவலைப்பட்டுச்சு. ஸோ அவங்க கொடுத்துருக்க அந்த சென்டென்ஸ் வந்து ட்ரூ தான். யூ ரைட் ட்ரூ, TRUE ட்ரூ. ட்ரூனா உண்மை அர்த்தம். சரியா? ட்ரூ போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட், தே வுட் ரெஸ்ட் ஆன் த ட்ரீ. அந்த ரெண்டு புறாவும் என்ன செய்யும், மத்தியான நேரம் ஆகிட்டா அந்த மரத்தில் ரெஸ்ட் எடுக்கும். எது வந்து நல்ல கம்ஃபர்டபுளான ட்ரீ அப்படின்றது தெரியுதோ அந்த மரத்தில் அந்த ரெண்டு புறாவும் ரெஸ்ட் எடுப்பாங்கன்றது உங்களுக்கு லெசனில் அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா? when you read the lesson you can understand this. Okay, see this. They would soon it would be night. They would lock their wings and sleep அப்படின்னு கொடுத்துருக்காங்க. During afternoons they would rest on their favorite tree. எது வந்து பிடிச்ச மரமோ அவங்க ரெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ what is given is true இல்லையா? they would rest on the tree. அது வந்து ட்ரூ தான். இப்போ செகண்ட் சென்டென்ஸுக்கும் நீங்கள் வந்து ட்ரூ போட்டுக்கோங்க. தென் தேர்ட் ஒன், the bird catches clothes were dry. அது வந்து எப்படி இருந்துச்சு? தப்பு. ஏன்னா அந்த பேர்ட், அந்த பறவையெல்லாம் பிடிக்கிறவரோட அந்த ட்ரெஸ் வந்து மழையில் நனைஞ்சு ஈரமாக இருந்தது இல்லையா? ஆனால் இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த அவரோட க்ளோத்ஸ், அவரோட அணிஞ்சிருந்த, அவர் போட்டிருந்த அந்த ட்ரெஸ் வந்து காஞ்சி இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த லெசன் படி அது எப்படி இருந்துச்சு? ஈரமாக இருந்துச்சு. அதனால நம்ம என்ன போட்டுக்கணும்? ஃபால்ஸ்ன்னு போடணும். ஸோ யூ ரைட் FALSE ஃபால்ஸ். ஓகே, தென் யூ கம் டு ஃபோர்த் சென்டென்ஸ். The pigeon flew away for dry twigs. அப்போ அவர் வந்து குளிரால் நடுங்கிட்டு இருக்காரு. அவருக்கு நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் நெருப்பெல்லாம் காட்டி என்ன செய்கிற அந்த குளிரை வந்து போக்குற மாதிரி செய்யணும். அப்படின்றனால அந்த ஹீ பிஜன் வந்து என்ன சொல்லுது, நீ வந்து இந்த ட்விக்ஸ் எல்லாம் கொண்டு வா, அந்த சின்ன சின்ன சருகு, இந்த குச்சிங்களெல்லாம் கொண்டு வான்னு சொல்லுது இல்லையா? அப்போ அது வந்து கரெக்டாக அந்த லெசன் படி அந்த சென்டென்ஸ் வந்து கரெக்ட் தான். சரி. So you must write TRUE true. The pigeon flew away for dry twigs. So that was true. You write true. TRUE true வந்து எழுதிக்கணும். Okay. Next sentence. The bird catcher let the pigeon jump into the fire. லாஸ்ட்டில் என்ன ஆச்சு, அவருக்கு வந்து சாப்பாடு இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வரும்போது என்ன செஞ்சு, அந்த பிஜன் வந்து அந்த நெருப்பில் குதித்து தன்னை வந்து அவருக்கு உணவாக்கிக்கோங்க அப்படின்னு தானே அந்த ஹண்டர் கிட்ட அது சொன்னது இல்லையா? See here it is given. Oh kind bird, what do you do? The bird catcher was surprised by, she got 2 or 3 twigs at a time. The bird catcher was surprised by the hen pigeon. You are my guest. I have no food to give you. I will jump into this fire so that you can eat me. இல்லையா? அந்த ஷீ பிஜன் இல்லையா, அந்த ஹென் பிஜன் என்ன பண்ணிச்சு, உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பிடல, அதனால அந்த நெருப்பில் குதிக்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னது இல்லையா? அதை கேட்டோன்னு தான் அவர் என்ன செஞ்சார், ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டார், ரொம்ப ஆச்சரியப்பட்டு வேண்டாம்னு சொல்லி அவர் தடுத்துட்டார்.
அதுதான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. The bird catcher let the pigeon jump into the fire. அப்போ அந்த சென்டென்ஸ் வந்து ராங். ஏன்னா அவர் வந்து ஜம்ப் பண்ண விடலை. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபால்ஸ்ன்னு போடணும். சென்டென்ஸ் படி எது, அந்த கதைப்படி எது தப்பு, அதனால நீங்கள் ஃபால்ஸ்ன்னு பண்ணணும். Do you understand, children? So this is true or false. Next you come to fill in the blank section B. The pigeon returned home when it started to rain. மழை பெய்ய ஆரம்பிச்சோன்னா என்னாச்சு, அந்த pigeon அந்த மரத்துக்கு திரும்பிடுச்சுன்னு அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஷீ pigeon. So you write rain, R-A-I-N, rain. The pigeon returned home when it started to rain. நீங்கள் இந்த blankல rain எழுதணும். Next one, the bird catcher had a pigeon in his cage. அவர் வச்சிருந்த அந்த கூண்டில் என்ன வச்சிருந்த ஒரு புறா இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து உண்மைதான். ஏன்னா அந்த புறா தான் வந்து அந்த காக் பிஜன் இல்லையா. காக் பிஜன் எதோ சொல்கிறேன்னா ஆண் புறா தான் அந்த ஹீ பிஜன் இஸ் காக் பிஜன். ஷீ பிஜன் அப்படின்னு நான் சொல்கிறது வந்து அங்கே ஹென் பிஜன் கொடுத்துருக்காங்க இல்லையா. லெசனோட ஸ்டார்ட்டில் பாருங்கள், லெசன் பிகின் ஆகுது இல்லையா, அங்கே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா 2 ஒயிட் பிஜன்ஸ்னு. அதில் வந்து ஒரு காக் பிஜன், அதுதான் ஹீ பிஜன் சொல்லியிருக்கிறேன் சில இடத்துல. யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஹீ பிஜன்றது அந்த காக் பிஜன் ஆண் புறா, ஷீ பிஜன்றது ஹென் பிஜன் பெண் புறா. ஐ ஹோப் யூ ஆர் கிளியர் நவ். Do you understand? இப்போ fill in the blanks வந்து the pigeon returned home when it started to rain. Next one, the bird catcher had a pigeon in his cage. Fill in the blanks. அப்போ ஒரு அந்த கூண்டில் ஒரு புறா இருக்குது. அது எது, அது அந்த காக் பிஜன் இல்லையா. அப்போ நீங்கள் கேஜ்ன்னு எழுதணும். See, that is why I'm saying read the lesson several times. லெசன் வந்து நல்லா படித்தா உங்களுக்கு இதெல்லாம் எழுத முடியும், இந்த டீட்டெயில்ஸ். ஸோ CAGE கேஜ் போட்டுக்கோங்க. Then the bird catcher decided to sit under the tree. இல்லையா, அவர் அந்த மரத்துக்கடியில் இருந்து ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டார். ஏன்னா ரொம்ப இருட்டாயிடுச்சு இல்லை, ரொம்ப டார்க் ஆனதுனால மேல்கொண்டு நடக்க முடியாதுன்னு அவர் அந்த மரத்துக்கடியில் ரெஸ்ட் எடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டார். ஸோ யூ மஸ்ட் ரைட் tree in the blank, TREE, tree. Then fourth one, the hen pigeon got dry twigs, TWIGS, twigs. twigsனா அந்த குச்சிங்க இருக்குல்ல, சின்ன சின்ன குச்சிங்க அது. அப்போ இந்த twigs வந்து நீங்கள் அங்கே போடணும். the hen pigeon, the sheep pigeon, the hen pigeon got dry twigs for the bird catcher. அந்த பறவை பிடிக்கிறக்கார அது என்ன பண்ணிச்சாங்க, இங்கே போய் அந்த twigs எல்லாம் அந்த குச்சிங்களெல்லாம் கண்டுபிடிச்சி கொண்டு வந்து கொடுத்துச்சு. நெக்ஸ்ட் ஒன், ஐடென்டிஃபை த கேரக்டர் ஆஃப் த ஸ்பீக்கர். ஓகே, இவங்க வந்து சென்டென்ஸ் கொடுத்துருவாங்க, அதை வந்து அந்த லெசனில் சொன்னது யாருன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சி போடணும். ஐ ஹோப் ஹீ இஸ் சேஃப் இப்படின்னு யார் சொன்னால், அந்த ஹென் பிஜன் சொன்னுச்சு. எப்போது, அதாவது அந்த ஹென் பிஜன் மழை பெய்ய ஆரம்பித்த உடனே அந்த மரத்துக்கு அது திரும்பி வந்துருச்சு. ஆனால் அந்த காக் பிஜன் திரும்பி வரலை. அந்த நேரத்தில் அந்த ஹென் பிஜன் நினச்சது அது, ஓகே எங்கேயோ அது சேஃபாக இருக்குதுன்னு நினைக்கிறேன், பத்திரமா இருக்கணும். பிகாஸ் ஃப்ரெண்டு தானே, ஃப்ரெண்டுன்னா என்ன நினைக்க, எப்பவுமே நல்லதான் நினைப்பாங்க இல்லையா. அதனால அது அப்படி நினச்சிச்சு, எங்கேயாவது அது சேஃபாக இருக்கும், இது வரைக்கும் லேட்டாக வந்ததில்லை, சேஃபாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி நினச்சது யார், ஹென் பிஜன். ஸோ யூ மஸ்ட் ரைட் ஹென் பிஜன், KHEN ஹைஃபன் போட்டு PIGEON, ஹென் பிஜன் எழுதணும். நெக்ஸ்ட் ஒன், do not feel sad dear. இப்படி யார் சொன்னது, இப்படி சொன்னது காக் பிஜன். ஓகே, நீ வந்து இதை நினச்சி கவலைப்படாத, நான் வந்து இந்த கேஜ்குள்ளே இருக்கிறேன், இந்த கூண்டுக்குள்ளே இருக்கேன்னு நான் இருக்கேன்னு நினச்சி நீ கவலைப்படாத அப்படின்னு அந்த ஹென் பிஜனை யார், இந்த காக் பிஜன் கன்சோல் பண்ணது இல்லையா. இதுதான் கதைப்படி அப்படி தான் அது போகுது. நீ வந்து என்ன செய்யணும், நம்மளுக்கு நம்ம இருக்கிற அந்த மரத்துக்கடியில் விருந்தாடியாக இருக்கிற இந்த ஆளை வந்து நம்ம என்ன செய்யணும், நல்லபடியாக கவனிச்சுக்கணும். அப்போ நம்மளுக்கு வந்து நம்மளோட இடத்த தேடி ஒருத்தர் கெஸ்ட்டாக வரும்போது அவரை கவனிச்சுக்கிறது தான் நம்மளுக்கு ஒரு என்ன சொல்ற, ஒரு நல்ல செயல் அப்படின்னு அந்த காக் பிஜன் வந்து இந்த ஹென் பிஜனை கன்சோல் பண்ணுது. Okay, so that is when he told like this, do not feel sad dear. So this was told by cock pigeon. Okay, second one, do not feel sad dear ன்றது யார் சொன்னது, cock pigeon, COCK, cock pigeon, PIGEON, pigeon. Then third one, I will camp here for the night. இப்படி யார் சொன்னா, தனக்கு தானே
அந்த பேர்ட் கேச்சர் சொல்லிக்கிட்டார். ஓகே, ஐ வில் கேம்ப் ஹியர் ஃபார் த நைட். அப்போ நீங்கள் வந்து பேர்ட் கேச்சர்னு எழுதணும். BARD பேர்ட், CATCHER கேச்சர். நெக்ஸ்ட் ஒன், ஹூ நோ வாட் ஷால் ஐ டூ நவ். இப்படி யார் நினச்சா ஹென் பிஜன். ஏன்னா ஹென் பிஜன் வந்து அந்த கேஜில் வந்து அந்த பேர்ட் கேச்சர் வச்சுருந்த அந்த கேஜை வந்து பார்க்குது. அதுக்குள்ளே ஒரு பறவை இருக்குதுன்னு நினைக்கிது. ஆனால் அது பறவை அது வந்து நினைக்கல. தன்னோட ஃப்ரெண்டு அந்த காக் பிஜன் தான் அதில் இருக்குன்னு நினைக்கவே இல்லை. கடைசியில் பார்த்தா அது யார், அது உண்மையிலே அந்த காக் பிஜன் தான் அந்த கேஜில் இருந்து. அதை பார்த்த உடனே பயந்து போய் அந்த ஹென் பிஜன் இப்படி சொன்னது, ஓ நோ வாட் ஷால் ஐ டூ நவ். ஸோ இப்படி சொன்னது யார், ஹென் பிஜன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஐ வாஸ் க்ரூயல் அண்ட் செல்ஃபிஷ். இப்படி சொன்னது யார், தனக்கு தானே பேர்ட் கேச்சர். ஓகே, ஏன்னா அந்த பறவைங்க ரெண்டும் ரொம்ப இவர்கிட்ட எப்படி இருந்தது, ரொம்ப பாசமாகவும் அன்பாகவும் இவருக்கு நல்ல ஹெல்ப் எல்லாம் பண்ணியிருக்கு இல்லையா. குளிருக்கு காயறதுக்காக ட்விக்ஸ் கொண்டு வந்து கொடுத்தது. அப்புறம் அவருக்கு ஃபுட் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த ஹென் பிஜனே நெருப்புலெல்லாம் குதிக்கெல்லாம் போனதெல்லாம் பார்த்தோன்னா அவர் நினச்சார், அடடா இவ்வளோ வந்து வாயிலா ஜீவன்களே இப்படி பாசமாக இருக்குது, நம்ம ஒரு மனுஷன் வந்துட்டு இப்படி ஸ்டோன் ஆட்டடாக இருக்குமே அப்படின்னு நினச்சி அவர் அந்த நேரத்தில் சொன்ன அந்த சென்டென்ஸ் தான், ஐ வாஸ் க்ரூயல் அண்ட் செல்ஃபிஷ். ஸோ திஸ் வாஸ் செட் பை த பேர்ட் கேச்சர். Okay children, so you must write bird catcher. Now you come to question answer section. What does she whisper? So first question, what does she whisper? அப்போ இந்த ஷீ வந்து இங்கே யாரை குறிக்குது அப்படின்னு சொன்னோன்னா ஹென் பிஜன். அந்த ஷீ பிஜன் அது குறிக்குது. ஓகே, அப்போ வந்து ஹென் பிஜன் தனக்கு தானே என்ன சொன்னிச்சு. ஸோ we saw the meaning for the word whisper. What is it? To speak softly, okay, in a husky voice. That is what we call whisper. So what did she whisper? She whispered that he was never late and hoped for his safety. அது வந்து என்ன தனக்கு தானே சொல்லிக்கிச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, இது வரைக்கும் அந்த காக் பிஜன் லேட்டாகவே வந்ததில்லை, இன்றைக்கி என்ன ஆச்சோ தெரியல, ஆனால் எப்படி இருந்தாலும் பத்திரமா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அது தனக்கு தானே சொல்லிக்கிச்சு. ஸோ திஸ் இஸ் வாட் த ஆன்சர் இஸ். ஓகே, வாட் இஸ் ஷீ விஸ்பர்? ஷீ விஸ்பர்ட் தட் ஹி வாஸ் நெவர் லேட் அண்ட் ஹோப் ஃபார் இஸ் சேஃப்டி. சேஃப்டின்னா பத்திரமா இருக்கக்காக அது எதிர்பார்த்துச்சு. ஓகே, SAFETY சேஃப்டி. இங்கே விஸ்பர் ஸ்பெல்லிங் கொடுத்துருக்காங்க, அதோட நீங்கள் பாஸ்ட் டென்ஸ் காட்டுறக்க ஒரு ED சேர்த்துட்டா போதும். ஷீ விஸ்பர்ட் தட் ஹி வாஸ் நெவர். ஹீ இங்கே அந்த காக் பிஜனை குறிக்குது. She whispered that he was never late and hoped for his safety. Next question, where did the bird catcher sit? அவர் எங்கே உட்காந்துருந்தாருன்னு கேட்குறாங்க. Where did the bird catcher sit? The bird catcher sat under her tree. ஓகே, அந்த பேர்ட் கேச்சரை எங்கே உட்காந்துருந்தாரு, அந்த பெண் புறா இருக்கு இல்லையா, அந்த ஹென் பிஜன், அந்த ஹென் பிஜன் உட்காந்துருந்த அந்த அது வந்து மேலே மரத்துக்கு மேலே உட்காந்துருக்கு, அந்த மரத்துக்கு கீழே அந்த பேர்ட் கேச்சர் உட்காந்துருந்தார். ஓகே சில்ட்ரன், நவ் ரைட் த தேர்ட் கொஸ்டின். யூ ஜஸ்ட் see that why did the bird catcher need fire? அந்த பேர்ட் கேச்சர் அந்த பறவை பிடிக்கிறவருக்கு ஏன் நெருப்பு தேவைப்பட்டுச்சுன்னு கேட்குறார். The bird catcher needed fire to keep himself warm. அவருக்கு ஏன் நெருப்பு தேவைப்பட்டுச்சு? ஏன்னா அவர் வந்து தன்னை ஒரு குளிர் இல்லாமல் அப்படியே சூடாக வச்சுக்கிறதுக்கு. ஓகே, வார்ம் இஸ் வாட்டர், நெய்தர் கூல் நார் ஹாட். அந்த கண்டிஷன் தான் வந்து நம்ம வார்ம்னு சொல்லுவோம் இல்லையா. ரொம்ப குளிராகவும் இல்லாமல் ரொம்ப சூடாகவும் இல்லாமல் இருக்கிறதா வார்ம்னு சொல்லுவோம். ஸோ த பேர்ட் கேச்சர் நீடட் ஃபயர். ஃபயர் அதாவது நெருப்பு தேவைப்பட்டுச்சு எதுக்கு? டு கீப் himself warm. ஓகே, தட் இஸ் ஆன்சர். தென் ஃபோர்த் ஒன், ஹூ இஸ் த கெஸ்ட்? யார் இங்கே வந்து விருந்தாளின்னு கேட்குறாங்க. அங்கே வந்து ஒரு கெஸ்ட்டாக வந்தது யார் அந்த மரத்துக்கிட்ட அப்படின்னு. த பேர்ட் கேச்சர் இஸ் த கெஸ்ட். யார் அந்த கெஸ்ட்டு? அந்த பறவை பிடிக்கிறதில்ல, அவர் தான் அந்த மரத்தை தேடி வந்தார் இல்லையா. ஸோ அவர் தான் கெஸ்ட்டு. Therefore you write the bird catcher is the guest. Then GUEST, guest. Then fifth question, what will you do if someone ensnares birds? இது வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரல் கொஸ்டின். ஓகே, அவங்க வந்து லெசன் சம்மந்தமாக கேட்கல, ஒரு லெசன் ரிலேட்டடாக நீங்கள் வந்து லெசனில் வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தேட முடியாது. நீங்களாக தான்
இது வந்து எழுதணும் உங்களோட இதை பொறுத்து. வாட் டு சே யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் இட் ஷோஸ் தட் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஹவு ஃபார் யூ அண்டர்ஸ்டுட் த லெசன். நீங்கள் இந்த லெசனை எவ்வளோ தூரம் புரிஞ்சுக்கிட்டீங்க, அப்புறம் உங்களோட நேச்சர்லாம் தெரிஞ்சுக்கிறக்காக கேட்குற ஒரு ஜென்ரல் கொஸ்டின் தான் இது. Okay, on your own you should write the answer. So the question is, what will you do if someone ensnares birds? இப்போ பறவை வந்து யாராச்சும் பிடிச்சி வச்சுட்டா, பறவை வந்து வலை போட்டு இல்லை இந்த மாதிரியெல்லாம் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்வீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ யூ கேன் ரைட் த ஆன்சர் ஆஸ் யூ லைக், அதர்வைஸ் யூ கேன் ரைட் ஆஸ் ஐ எம் ஷோயிங் யூ நவ். ஓகே, உங்களுக்கே எழுத தெரியும்னா நீங்கள் எழுதிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி இருங்க. ஐ வில் ஓப்பன் தி கேஜ் அண்ட் செட் த பேர்ட் அவுட் ஃப்ரீ. ஓகே, செட் த பேர்ட் அவுட் ஃப்ரீ. நான் என்ன பண்ணுவேன், அந்த கேஜை வந்து திறந்து விட்டேன். பிகாஸ் ஐ வாட் டு சே ஐ டோன்ட் லைக் என்ஸ்னேரிங் ஆர் இந்த ட்ராப்பிங் த பேர்ட்ஸ் இல்லையா, அதனால் நான் இந்த மாதிரி அதை ஃப்ரீயாக விட்டுருவேன் அப்படின்ற சென்ஸில் நீங்கள் கொண்டு வந்தால் போதும். ஸோ ஐ வில் ஓப்பன் த கேஜ், அந்த கூண்டு, அண்ட் செட் த பேர்ட் அவுட் ஃப்ரீ. அதை வந்து நான் என்ன செஞ்சிருவேன், அப்படியே சுதந்திரமாக வெளியே விட்டுருவேன்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் த 5th question. Now I have asked you one more question that you can write it out. That was what was the bird catcher's resolution? அந்த பறவை பிடிக்கிறவர் இருக்கார்ல, அதுக்கப்புறம் அவர் என்ன வந்து முடிவு பண்ணார்? இந்த பறவைங்களே இவ்வளோ தூரம் பாசமாக இருக்கும்போது அவர் என்ன நினச்சா, தன்னோட விஷயத்தில் அவர் என்னன்னு முடிவு பண்ணார்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன எழுதலாம்னா, த பேர்ட் கேச்சர் டிசைடட். ஓகே, த பேர்ட் கேச்சர் டிசைடட், முடிவு பண்ணார். டிசைட்னா முடிவு பண்ணுறது. த பேர்ட் கேச்சர் டிசைடட் தட் ஹீ வுட் நெவர், நெவர்னா என்ன, செய்ய மாட்டேன், ஒரு போதும் இல்லை, NEVER, நெவர். தட் ஹீ வுட் நெவர் ட்ராப், ட்ராப்னா என்னது, பிடிச்சு எடுக்கிறது, TRAP, ட்ராப். தட் ஹீ வுட் நெவர் ட்ராப் எனி பேர்ட் அகெயின், இனி எந்த பறவையும் நான் இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்க மாட்டேன், யூஸ் பண்ணிக்க மாட்டேன்னு அவர் முடிவு பண்ணார். ஸோ திஸ் இஸ் யோர் 6th ஆன்சர். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் த லெசன் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ், ஹவு டு லேர்ன். I hope you are very clear about learning all these things, children. So you learn all these things thoroughly and clearly. Read the lesson as many times as possible. Okay, and with spellings, எது படித்தாலும் ஸ்பெல்லிங்ஸோட படிங்க. I think this is enough for you. So I am ending up the class now. Thank you.